எல்லாம் இப்படி பார்க்காதீங்க. சாரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்லாவே தெரியுது, நல்லாவே புரியுது. என்னடா வீடியோஸ்லாம் போட்டான், ஆடினோ டுட்டோரியல்லாம் எல்லாமோ சொன்னான், 1.5 வாரமாக ஒரு வீடியோ கூட போடலையே, ஆளையே காணாமல் எங்கடா போனான், எல்லாம் அதான் நினைக்கிறேன்னு தெரியுது. ஐம் சாரி. ஆக்சுவலி கொஞ்சம் 1 வீக்காக பர்சனல் ஒர்க்ஸ் நிறையா இருந்தது. ஸோ சேனல் மேலே அவ்வளோவா என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் அந்த டைத்தையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில மெட்டீரியல்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன், எல்லாம் வந்துடுச்சு. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வீடியோ வந்து ஆடினோ டுட்டோரியலில் ஒன் ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஷீல்ட்ஸ் பற்றி ட்ரைவர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஷீல்ட்ஸ் அண்ட் ட்ரைவர்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த கேப்பில் வந்து நான் சொன்னேன் நிறைய ஆர்டர் போட்டிருந்தேன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மெட்டீரியல்ஸையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இந்த வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு ட்ரைவர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் காட்டுறேன். அண்ட் அதை விட முக்கியமான ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் எல்லோரும் கொடுக்க போகிறேன். அது என்ன ஷாக்கிங் நியூஸ்னு தெரியணுமா? ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் அது என்ன ஷாக்கிங் நியூஸ் நான் சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர் அண்ட் ஷீல்டுனா என்னென்னு சொல்கிறேன். என்னடா டிரைவர்ன்றான் ஷீல்டுன்றான் பார்க்குறீங்களா? ஆக்சுவலி ரெண்டுமே ஒரே தான், ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. பட் ஸ்லைட் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குது அதில் ரெண்டுத்துக்கும் நடுவில். அப்படி என்னடா டிஃப்ரென்ஸ் அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிரைவர் அண்ட் ஷீல்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, என்ன பர்பஸ் பண்ணுது, என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அதாவது ஒரு இண்டக்டிவ் லோடு, ஒரு மோட்டர் இல்லை இண்டக்டிவ் லோடுனா என்னென்னா, ஒரு காயில் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி காப்பர் வைண்டிங் இருக்கும். ஸோ அது மூலமாக ஃபங்க்ஷன் ஆகிற ஏதாவது பார்ட்டிகல்ஸ் லைக் மோட்டர், ரிலேஸு, சொலினாய்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணக்காக தான் இந்த டிரைவர் அண்ட் ஷீல்டு யூஸ் பண்ணுறோம். ஏன்டா அது டேரெக்டாக ரன் பண்ணலாமே, ஆடியில் கொடுத்து டேரெக்டாக ரன் பண்ண முடியாதா? அங்கே தான் சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஆடியில் வந்து நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம், 5 வோல்ட்டு கொடுக்குறோம். பட் அதுலேருந்து நமக்கு வர அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஆம்பியர் தான் அங்கே வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு மோட்டரையோ இல்லை சம்திங் ரன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதை வச்சு வேணால் சர்வோ மோட்டர் வேணால் ரன் பண்ணலாம். பட் அதை தவிர வந்து வேறு மோட்டரை வந்து அதை வச்சு ரன் பண்ண முடியாது. ஸோ அது ரன் பண்ணதுக்கு வந்து நமக்கு ஒரு டிரைவர் தேவை. ஸோ அந்த டிரைவர் அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து 5 to 12 வோல்ட் வரைக்கும் நீங்கள் அந்த டிரைவரில் இன்புட் பவர் சப்ளை கொடுத்து அது தக்கன உள்ள மோட்டரை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆடியில் வந்து 5 வோல்ட் தான், அதுக்கு மேலே போகாது. அந்த ஆம்பியர் ரொம்ப கம்மி. ஸோ இது ஒரு மெயின் ரீசன் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ரீசன் சொல்லிட்டேன். அந்த ஷீல்ட் அண்ட் டிரைவர் வந்து என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த ஷீல்ட் அண்ட் டிரைவர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டர், பைபோலார் மோட்டர், அதாவது மல்டி டைரக்ஷன் சுற்றுற மாதிரி ஒரு மோட்டர், அதாவது கிளாக் வைஸ் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்ற வைக்கலாம். அண்ட் அதை வச்சு அதோட அந்த ஆக்சுவலி என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மோட்டரை மல்டி டைரக்ஷன், அதாவது பைபோலார், அதாவது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அதை ரொட்டேட் பண்ண வைக்கலாம். அண்ட் பர்டிகுலர் ஸ்பீடில் அந்த மோட்டர் வந்து இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றுது, ஸோ பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து அதை ரன் பண்ண வைக்கலாம். அண்ட் அதை வச்சு சர்வோ மோட்டர்ஸை அது நார்மல் பேசிக் பண்ணுறது, அதை விட்டுருங்க. ஸ்டெப்பர் மோட்டர்ஸை வந்து அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இத்தனை ஸ்டெப்ஸ், டிலே இவ்வளோ இருக்கணும், எல்லாம் ஃபங்க்ஷன் பக்காவாக அதுக்கு ஒரு டிரைவராக இருக்கும். ஸோ என்னடா டிரைவர் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணுமா? இங்கே தான் அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வருது. என்ன ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் டிரைவர் எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மோட்டரோ இல்லை சொலினாய்டு சம்திங் மட்டும்தான் அதை வந்து ஆப்ரேட் பண்ணும். அதாவது டிரைவர், அதுவும் 2 மோட்டர் 2 சொலினாய்டு தான், அதுக்கு மேலே அதில் அவுட்புட் கிடையாது. பட் ஒரு ஷீல்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 மோட்டர்ஸை நீங்கள் அதை ரன் பண்ணிக்கலாம். 4 டிசி மோட்டர்ஸ், 4 சொலினாய்ட்ஸு. அண்ட் அது போக வந்து 2 சர்வோ மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் 2 ஸ்டெப்பர் மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை. சர்வோ மோட்டர் அண்ட் 4 டிசி மோட்டர் அட் இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டெப்பர் மோட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா அந்த 4 டிசி மோட்டரை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். பட் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஷீல்டை வந்து நீங்கள் ஆர்டினோ மேலே டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியும், அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி மாட்டினோன்னா என்னென்ன போர்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு முதல்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்லாக் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் 0 to 6 வரைக்கும் இருக்கிற எல்லா போர்ட்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் டிஜிட்டல் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 அது போக 13th இந்த 4 போர்ட்டு மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிள். ஸோ 0 and 1 விட்டுருங்க, அது RxTX, ஸோ விட்டுருங்க. ஸோ அந்த நான் சொல்கிறேன் அந்த 2 and 13, ஸோ இந்த 2 போர்ட் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 13 அது நார்மல், அது வந்து அந்த எல்இடி கூட உங்களுக்கு லிங்காக இருக்கும். ஸோ அது நார்மல், ஓகே. அண்ட் அந்த செகண்ட் போர்ட் இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து அவைலபிள். பட் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அங்கேயுமாடா ட்விஸ்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை.
இப்போ நான் சொன்னேன் ஆர்டினோ மேலே அது டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுவோன்னு. ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டா அந்த போர்ட்டை நம்ம எப்படி வெளியே எடுக்க முடியும்? அங்கே தான் நீங்கள் வந்து அந்த போர்ட்டை சால்ட்ரிங் பண்ணி வைக்கணும். சால்ட்ரிங் பண்ணி ஒரு லீடை வெளியே எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மேல் ஹெட்ரு, அதாவது மேல் அந்த இது அந்த பின்னை வந்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கலாம் அந்த 2113 அந்த போர்ட்டில் மட்டும் பண்ணணும்னா. அதுதான் அங்கே உள்ள மெயின் சிக்கல். அதே இது நீங்கள் அதே இது நீங்கள் டிரைவர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 4 போர்ட் 4 இன்புட் அதையும் விட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட 2 போர்ட் எனேபிள் பின்னுக்கு இது போதும். அதுதான் டிரைவர் லெவலில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் அண்ட் அந்த ஷீல்டு லெவலில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை வச்சு தான் டிரைவர் அண்ட் ஷீல்டுன்னு சொல்லி பேசிக்காக பிரிக்கிறாங்க. சரி, ஓகே. டிரைவர் வச்சு என்ன பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன். டிரைவர் வச்சு பார்த்தீங்கன்னா 2 மோட்டர் ரன் பண்ணலாம், இல்லை 2 சொலினாய்ட்ஸ் ரன் பண்ணலாம். அது மட்டும் தான் அதில் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் சொல்கிற மல்டி டேரக்ஷன் ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவர் வச்சு அவ்வளோ தான் பண்ண முடியும். பட் ஷீல்டு வச்சு என்ன பண்ணலான்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2 சர்வோ மோட்டர்ஸ், 2 ஸ்டெப்பர் மோட்டர், 4 டிசி மோட்டர். ஸோ இது எல்லாத்தையும் அந்த ஒரு ஷீல்டு வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா இத்தனையும் பண்ணலாமா? அங்கேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னடா அங்கேயுமா சிக்கல்? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து 4 டிசி மோட்டர் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டெப்பர் மோட்டர் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டெப்பர் மோட்டர் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணணும்னா 4 டிசி மோட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் ஸ்டெப்பர் மோட்டரை கனெக்ட் பண்ணணும். ஸோ அங்கே உள்ள சின்ன ட்விஸ்ட்டே தான். ஸோ இத்தனை ட்விஸ்ட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படா யூஸ் பண்ணுறது? ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோட பார்ட்ஸ் நம்ம பார்ட்ஸை வந்து நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு 3 போர்டு இருக்குது. ஸோ இந்த 3 போர்டு தான் வந்து நான் சொன்ன ஷீல்டு அண்ட் டிரைவர். என்னடா ஷீல்டு அண்ட் டிரைவர் சொல்லிட்டு 3 போர்டை காட்டுறான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். ஐம் சாரி ஃபார் இட். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் ஸ்டெப்பர் மோட்டர் நம்ம ஷீல்ட்லேயே ரன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. பட் ஸ்டெப்பர் மோட்டர் ரன் பண்ணதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்டெப்பர் மோட்டருக்கும் தனியாக டிரைவர் இருக்குது. பட் இந்த டிரைவர் வந்து எல்லா ஸ்டெப்பர் மோட்டருக்கும் யூஸ் ஆகுமா எனக்கு தெரில. பட் ஆனால் வந்து பழைய டைப் ஸ்டெப்பர் மோட்டர் இல்லை சீப்பான ஸ்டெப்பர் மோட்டர்ஸ்க்கு வந்து ரன் பண்ணதுக்காக டிரைவர் இருக்குது. ஸோ இதுதான் அந்த டிரைவர். ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து நார்மல் ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் ரன் பண்ண தேவையான கேப்பபிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐசியோட நேமை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த ஐசியோட நேம் வந்து ULN 2003 2003. ஸோ இந்த 2003ன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அது பழைய மாடல் போர்டுன்னு சொல்லிட்டு. ஓல்டு இஸ் கோல்டுங்க. ஸோ இதனால் வந்து பழைய மாடல் சொல்லிட்டு குறைச்சி எடை போடாதீங்க. ஸோ இந்த டிரைவரை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சின்ன சின்ன சர்வோ மோட்டர்ஸ் அண்டு கம்மியான கன்சியூம் பண்ணுற மாதிரி உள்ள சர்வோ மோட்டர்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சர்வோ மோட்டர்ஸ்லாம் அதில் ரன் பண்ணிடலாம். ஸோ சர்வோ மோட்டர் ரன் பண்ணிக்கலாம். எப்படி ரன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு போர்ட் இருக்கா? ஸோ இந்த போர்ட் வந்து ஆக்சுவலி இதுக்குன்னு மெயினாக உள்ள சர்வோ மோட்டர் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த போர்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய சர்வோ மோட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது வேறு. ஓகே, இதுதான் வந்து இந்த போர்ட்டுக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது ஆக்சுவலி ஒரு சீப்பான சர்வோ மோட்டர் இது. ஸோ இந்த மோட்டரை கனெக்ட் பண்ணதுக்காக சும்மா ஜஸ்ட்டு வாங்கினேன் நான். ஸோ இதுதான் அந்த போர்ட். இதை நம்ம ப்ளக்இன் பண்ணிட்டு இந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்புறம் பார்ப்போம், ஃபர்தராக டீப்பாக அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷீல்டுக்கு பார்ப்போம். என்னடா 3 வச்சுருக்கான், இதில் 1 சொல்லிட்டான் சர்வோ மோட்டருக்குள்ளே டிரைவருன்னு. ஸோ அந்த 2 இருக்குது. இதில் எது ஷீல்டு எது டிரைவரு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஓகே, ஓகே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஷீல்டு. ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஷீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஷீல்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஷீல்டை வச்சு இப்போ ஒரு மோட்டரை தான் ரன் பண்ணுறோம் இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறோன்னா அதுக்கு முதல்ல இன்புட் பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ இன்புட் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் ஆர்டினோ போர்ட்லேருந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். சின்ன மோட்டர் தான் ரன் பண்ணுறேன், 5 வோல்ட்டுக்குள்ளே தான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா நார்மல் ஆர்டினோ போர்ட்லேருந்தே நீங்கள் பவர் சப்ளை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ்க்குள்ளே போர்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 5 வோல்ட்டுக்கு அபோவ் 12 வோல்ட்டுக்கு பிலோ, அதாவது 5 to 12 வோல்ட்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். ஸோ அது கொடுக்கும்போது நீங்கள் இந்த போர்ட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இது வந்து என்னென்னா பவர் சப்ளை செலெக்ஷன் ஜம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பவர் சப்ளை செலெக்ஷன் ஜம்பர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் வந்து யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்குற எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் வந்து ஆர்டினோக்குள்ளே டேரெக்டாக போய் ஆர்டினோ போர்டை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பவர் சப்ளை நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணணும். இல்லை ஆர்டினோவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே விட்டுறலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து எப்படி பவர் சோர்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷனான்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஐசிஸ் பார்ப்போம். ஸோ ஐசிஸ்ன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதில் 3 ஐசி இருக்குது.
ஸோ 3 இருக்குது. எது எதுக்குள்ள ஐசி? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ஐசி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மோட்டரை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஐசி. ஸோ நார்மல் டிசி மோட்டரை ட்ரைவ் பண்ணக்கூடிய 2 ஐசி, இதுதான் அந்த 2 ஐசி. இந்த ஐசி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசியோட மாடல் வந்து L29 3D டிரைவர் ஐசி. ஸோ L29 3D டிரைவர் ஐசி. ஸோ இந்த ஐசி இது ஆக்சுவலி 2 IC2ன்னு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது IC1, இது IC2. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மோட்டரை வந்து டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து இந்த 2 ஐசி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ நடுவில் இது என்னது, இது என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மாதிரி சாரி ஐ எம் ஜஸ்ட் கிடிங். ஸோ இது என்ன ஐசி பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் வந்து நம்ம ஸ்டெப்பர் மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டெப்பர் மோட்டரை நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டெப்பர் மோட்டர் ரன் பண்ணதுக்கு ஒரு ஐசி வேணும். ஸோ அந்த ஐசி தான் அது. ஸோ ஸ்டெப்பர் மோட்டரில் எந்த ஷிஃப்ட்டில் எந்த ஸ்டெப்பில் ரன் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணுற ஐசி, நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற ஐசி தான். ஓகே, ஸோ ஐசிஸ் பற்றி பார்த்துருவோம். போர்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 5 போர்ட் கனெக்ட் ஒரே இதாக லைனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 போர்ட் தான் வந்து மோட்டர் 1 கனெக்ட் பண்ணுறது, இது ப்ளஸ் மைனஸ். ஸோ மோட்டர் 1 இது வந்து மோட்டர் 2, அதாவது 4th பின் அண்ட் 5th பின். ஸோ ப்ளஸ் மைனஸ். அப்போ நடுவில் என்னது, ஸோ இது வந்து ஒரு கிரவுண்ட். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து சர்வோ மோட்டரை கனெக்ட் ஸ்டெப்பர் மோட்டரை இதே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று சொல்லியிருந்தேன், ஸ்டெப்பர் மோட்டர் கனெக்ட் பண்ணுறதா நம்ம வந்து டிசி மோட்டரை கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த போர்ட்டு. ஸோ இந்த போர்ட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது 2 மோட்டராக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 2 மோட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு. ஸ்டெப்பர் மோட்டர் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சில ஸ்டெப்பர் மோட்டருக்கு வந்து 5 பின்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெப்பர் மோட்டரை பார்ப்பேன். ஸோ வந்து 5 பின்ஸ் இருக்குது. ஸோ இதை டேரெக்டாக அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது 5 பின்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த 5 பின்ஸ் போர்ட். இல்லை எனக்கு ஸ்டெப்பர் மோட்டர் வேணாம், நார்மல் மோட்டர் தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 போர்ட்டே போதும், இந்த 1 and 2 அண்ட் 4 and 5. ஸோ இந்த 2 போர்ட் வச்சு 2 மோட்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அது. ஸோ சேம் லைக் இங்கே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இது வந்து M3 M4, அதாவது மோட்டர் 3 மோட்டர் 4. ஸோ இங்கேயும் அதே கிரவுண்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்னொரு ஸ்டெப்பர் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் உள்ள போர்ட் தான் இது. ஸோ ஓகே, ஸோ 2 ஸ்டெப்பர் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அண்டு 4 மோட்டரை கனெக்ட் பண்ணுறக்கூடிய போர்ட்டை பார்த்தாச்சு. ஓகே, சர்வோ மோட்டர்னு சொன்னேனே, இங்கே அங்கே ஒரு 3 ஒரு 6 லீட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 அண்ட் செகண்ட் 3. ஃபஸ்ட்டு 3 வந்து ஒரு சர்வோ மோட்டர், செகண்ட் 3 வந்து ஒரு சர்வோ மோட்டர். ஸோ அந்த சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஸ் இது தான். ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் ஓகே. என்னமோ சொன்னியே இந்த போர்டு யூஸ் பண்ணால் ஆர்டினோ போர்டில் இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே இது கன்சியூம் பண்ணிடும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஆர்டினோ போர்டுக்கு ஆர்டினோ யூனோக்குன்னு டிசைன் பண்ண ஷீல்டு தான் அது. ஸோ என்னடா ஆர்டினோ யூனோக்கு டிசைன் பண்ண ஷீல்டா? ஆமாங்க, ஷீல்ட்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. போர்டு பேஸ் பண்ணி தான் ஷீல்ட்ஸ் வரும். ஸோ ஆர்டினோ யூனோக்குள்ள ஷீல்டு இது, ஆர்டினோ மெகாக்கு அப்படி இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்டினோஸ்க்கு வந்து ஷீல்ட்ஸ் அதுக்கு தக்கன இருக்குது. ஸோ இது வந்து ஆர்டினோ யூனோக்குள்ள ஷீல்டு. ஸோ இந்த ஷீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், போர்ட்ஸ் எல்லாமே அது வந்து கன்சியூம் பண்ணிக்கும். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த ஷீல்டையும் நீங்கள் வெளியோ இல்லை சம்திங் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஷீல்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த போர்ட்ஸ், ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த லீடு இதெல்லாம் வந்து அதில் இருந்திருக்காது. என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதில் வந்து யூஸபிள் போர்ட்ஸ் வந்து கம்மியாக வந்து நம்மளாக தான் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ அன்லாக் போர்ட்ஸ் எல்லாமே வந்து நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 7 போர்ட்ஸ் எல்லாமே அன்லாக் போர்ட்ஸ். அப்போ எதுக்குடா இத்தனை இருக்குது? ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு அன்லாக் போர்ட்ஸ் மூலமாக நீங்கள் சென்சார்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ ஒரு பவர் சப்ளை வச்சுட்டு நீங்கள் வந்து சென்சார்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான 5 volt அண்ட் கிரவுண்டு. ஸோ அந்த போர்ட்ஸ் தான் இது. ஸோ 7 சென்சார் யூஸ் பண்ணிங்கன்னா 7 சென்சாருக்குள்ளே பவர் அண்ட் 5 volt பவர் அண்ட் கிரவுண்டு. ஸோ அந்த போர்ட் தான் இது. அண்ட் டிஜிட்டல் பின்னை சொல்லியிருந்தேன், வந்து டிஜிட்டல் பின்னில் வந்து 0, 1 and 2 அண்ட் 13th பின் மட்டும் தான் யூஸபிள்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே கன்சியூமாக இருக்கும், அப்படியே மாட்டிடும். ஸோ வந்து சால்ட்ரிங் பண்ணி தான் எடுக்கணும்னு. ஸோ எனக்கு இப்போதைக்கு வந்து 0, 1 and 2 வந்து எனக்கு இப்போதைக்கு நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து நான் இந்த போர்ட் அப்படியே விட்டேன். 13th போர்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு, சரின்னு சொல்லிட்டு 13th போர்ட்டை மட்டும் நான் மேல் ஹெட்ரை சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இங்கே கட் பண்ணிட்டு இங்கே மேல் ஹெட்ரை சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். 13th போர்ட் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஷீல்டோட டிசைன் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து நம்ம ஷீல்டில் பார்த்தாச்சு. இப்போ வந்து டிரைவரை பார்ப்போம். இப்போ தான்ப்பா உயிரே வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ஃபீல் ஆகும். என்னடா அப்படின்னா, இங்கே கொச்சன்னு இருக்குது, இங்கே பார்த்தாலே சிம்பிளாக எல்லாமே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். பார்க்கறதுக்கு மட்டும் சிம்பிள் இல்லை, இதை யூஸ் பண்ணுறதும் சிம்பிள் தான். என்ன அப்படின்னா,
ஆக்சுவலி இதோட பார்ட்ஸ் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த போர்ட்ஸ் தான் வந்து பவர் சோர்ஸ் கொடுக்குறது. பவர் சோர்ஸ்க்கு அங்கே 2 தான் இருக்குது, இங்கே 3 இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 2 போர்ட் தான் வந்து நம்ம பவர் இன்புட் கொடுக்குறது, அதாவது 5 to 12 வோல்ட்டுக்குள்ளே கொடுக்குறது. ஃபஸ்ட்டு போர்ட் வந்து ப்ளஸ்ஸு, செகண்ட் வந்து கிரவுண்டு. அப்போ தேர்டு போர்ட் என்னது? தேர்டு போர்ட் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் ஏதாவது சம்திங் ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு போர்ட்டபிள் ரிமோட் கார் இல்லை சம்திங் ஒரு ரிமோட் கார் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரிமோட் கார் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிமோட் காருக்கு மோட்டர் ரன் பண்ண பவர் சோர்ஸ் இதை கொடுப்பீங்க. ஸோ இப்போ அந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ண பவர் சோர்ஸ் நீங்கள் தனியாக எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 2 போர்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாலே 5 வோல்ட் அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி இங்கே வந்து நின்றுடும். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுற போர்ட் இது. 5 வோல்ட் அவுட்புட் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து எதுக்காக பவர் அப் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாக நீங்கள் அவுட் எடுத்து பவர் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். M1னா மோட்டர் 1, M2னா மோட்டர் 2. ஸோ 2 மோட்டர் ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டு தான். இதில் ஒரு மோட்டர், இதில் ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். நமக்கு என்ன டைரெக்ஷனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து இந்த மோட்டர்ஸை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஐசி. ஸோ இந்த ஐசி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த போர்டோட பேரே இந்த ஐசி பேர் தான். ஸோ L298N மோட்டர் டிரைவர் ஐசி. ஸோ இதுதான் அந்த ஐசி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து ரொம்ப கம்மியான போர்ட்ஸ் தான் கன்சியூம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கம்மியான போர்ட்ஸ் தான் கன்சியூம் பண்ணுது. ஏன்னா இங்கே வந்து 4 போர்ட் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 போர்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் 1, இன்புட் 2. ஸோ இன்புட் 1, இன்புட் 2 வந்து இந்த மோட்டர் ரன் பண்ணக்கூடிய போர்ட்ஸு. ஸோ இன்புட் 3 அண்ட் இன்புட் 4 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் உள்ள மோட்டரை ட்ரைவ் பண்ணக்கூடிய போர்ட்ஸு. ஓகே, அப்போது இந்த 2 சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லை, இது பேர் வந்து எனேபிள் பின்பாங்க. இப்போ வந்து சப்போஸ் ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இல்லை வந்து இந்த போர்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எனேபிள் பின்னை வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த எனேபிள் பின்குள்ளே ஜம்பர் போட்டிருப்பான். ஓகே, அப்போ இங்கே என்ன ஜம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஜம்பர் பேர் வந்து இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை, விஷயம் இல்லை. இது என்ன ஜம்பர் அப்படின்னா இப்போ அந்த 5 வோல்ட் அவுட் நம்ம எடுக்கிறோம்ல. ஸோ அந்த 5 வோல்ட் அவுட் வந்து நம்ம வேணுமா வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ணுற பவர் சப்ளை தான் அந்த ஜம்பர் தான் இது. ஸோ இது டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த 5 வோல்ட் அவுட்புட் அது உங்களுக்கு வராது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஜம்பர் தான் அது. சரி, ஓகே, சிம்பிள். ஸோ இவ்வளோ தான் அந்த டிரைவர் போர்டு, வேறு ஒன்றும் பெருசாக அதில் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து மெயின் வந்து அட்வான்டேஜ் இதுக்கு தான் நிறைய. என்னென்னா சிம்பிள் அண்ட் டிசைன், சிம்பிள் அண்ட் ஒர்க்கிங் எல்லாமே வந்து இதில் சிம்பிளாக இருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அண்ட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இதை ரொம்ப நானே வந்து பர்சனலாக வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணதுக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த டிரைவரை டீப்பாக பார்ப்போம். ஆக்சுவலி டிரைவர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதில் இந்த ப்ளக்இன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 4 எல்இடிஸ் இருக்குது. இந்த 4 எல்இடிஸ் என்ன அப்படின்னா ஸ்டெப் இண்டிகேட்டர்மாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து என்ன ஸ்டெப்பில் போகுதுன்னு சொல்லிட்டு என்ன ஸ்டெப்பில் இருக்குதுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த 4 எல்இடி. ஓகே, இதுதான் அந்த ஐசி, நம்ம அந்த ஸ்டெப்பர் மோட்டர் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஐசி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஐசி வந்து பழைய காலத்து ஐசின்னு சொல்லிட்டு. ஐசியோட நேமே தான் ULN 2003 தான் ஐசியோட பேர். ஓகே, இந்த 4 போர்ட் இருக்குல்ல, அதே சேம் லைக் இங்கே வந்து 4 போர்ட் எப்படி இருக்கோ ஸோ அதே சேம் லைக் தான் இங்கேயும் அந்த 4 போர்ட் இருக்குது. ஸோ அந்த 4 போர்ட் வச்சு நம்ம இந்த ஸ்டெப்பர் மோட்டர் என்ன ஸ்டெப்பில் போகணும், என்ன ஸ்பீடில் போகணும், டிலே எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனேபிள் பின். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. எனேபிள் பின்னால் நம்ம என்ன இந்த டிரைவரை ஃபங்க்ஷன் பண்ணவா வேணாமா, மோட்டரை வந்து ஒர்க் பண்ண வைக்கவா வேணாமா, ஜஸ்ட் இண்டிகேட்டர் மட்டும் காட்டினா போதுமான்னு சொல்லி நம்ம இண்டிகேட் பண்ணுற ஐசி தான், அந்த கனெக்டர் தான் இந்த ஜம்பர், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2 போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை, இதுவும் வந்து 5 to 12 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிரைவர், ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவர். ஸோ அவ்வளோதான், பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து டிரைவர் அண்ட் ஷீல்டு அண்ட் ஸ்டெப்பர் மோட்டரோட டிரைவரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் இந்த வீக்கில் வாங்கின இந்த ரீசெண்டாக இந்த கேப் உள்ள அந்த வீக்கில் வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இந்த வீக்கில் வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லி காட்டுறேன். ஆல்ரெடி வந்து நான் காட்டியிருக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷீல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷீல்டு வாங்கினேன் அண்ட் டிரைவர். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி அவங்ககிட்ட காட்டினது தான், வேணும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஷீல்டு அண்ட் டிரைவர் அண்டு சர்வோ மோட்டரோ டிரைவர். ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட காட்டினது. இது போக நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஒரு ஆர்டினோ நேனோ அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் ஒரு ஆர்டினோ போர்டு தான். ஸோ என்ன அப்படின்னா ஸ்மாலர் அண்ட் சைஸு, ஒரு சின்ன சைஸ். இப்போது வந்து நார்மல் ஆர்டினோ யூனோ யூஸ் பண்ண முடியாத இடத்துல இந்த மாதிரி சின்ன போர்டாக ஆர்டினோ நேனோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே ஆர்டினோ ப்ரோ நேனோ நிறைய இருக்குது. ஸோ அது அப்புறம் எப்போ முடியுதோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதாவது நான் வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நோட் MCU. ஆக்சுவலி இது நோட் MCU வாங்க,
இல்லை வைஃபை டெவலப்மெண்ட் போர்டும்பாங்க, இல்லை அப்படின்னா வைஃபை டீஆத்தென்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுதான் அந்த வைஃபை டீஆத்தென்டிகேட்டர், அதாவது வைஃபை மாடியூல். ஸோ இது கூட வந்து ஒரு போர்டை ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணியிருக்கனால இது வந்து ஒரு வைஃபை டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ அதனால் நோட் எம்சின்னு சொல்லுவாங்க. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐஓடி பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு அண்டு ஐஓடியில் தெரிஞ்சிருக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐஓடி பேஸ்னால் வைஃபை மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ அண்டு அதான் சொன்னேன், வைஃபை மூலமாக கண்ட்ரோல் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு அண்டு ஓப்பனாக சொல்லப்போனால் ஹேக்கிங் பர்பஸ்க்கும் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும். ஹேக்கிங் பர்பஸ்க்கு இது எப்படா யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி ஹேக்கிங் பர்பஸ்க்கு வந்து வைஃபை ஹேக்கிங் சீரிஸ் இந்த மாதிரி வைஃபை ஹேக்கிங் பர்பஸ்க்கு அண்டு வைஃபை இல்லீகலைஸ் பண்ணுறது, வைஃபை மூலமாக ஏதாவது ஹேக்கிங் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த வைஃபை டீஆத்தென்டிகேட்டர் வச்சு பண்ணலாம். ஸோ இது அதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் அண்ட் ஆர்டினோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ இல்லீகல், ஒன்லி இல்லீகல் வீடியோஸ்லாம் நான் அப்புறம் போடுறேன். ஓகே, வைஃபை டீஆத்தென்டிகேட்டர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூடூத் மாடல். ஸோ ப்ளூடூத் மாடல் சேம் லைக் வைஃபை மாடல் தான். ஸோ என்னென்னா ப்ளூடூத் மூலம் கண்ட்ரோல் பண்ணதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வைஃபை ஒரு ப்ளூடூத் மாடல். அண்டு வந்து ரேடியோ மாடியூல்ஸ், ஆர்எஃப் மாடல், அதாவது ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் மாடல்ஸ். அது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி இதில் வந்து 2 ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஒன்று 315 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்டு வந்து 434 ஆர் 433.9 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 434 அது 3.9 சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து 434 மெகாஹெர்ட்ஸ் உள்ள மாடியூல் இது. ஸோ திஸ் அண்டு வந்து ஒரு ஸ்டெப்பர், அதாவது ஸ்டெப்அப்மாங்க. ஆக்சுவலி இது எதுக்கு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இது இன்புட், இது அவுட்புட். இப்போ வந்து இன்புட் ஒரு 5 வோல்ட் கொடுக்குறீங்க, 12 வோல்ட்லேருந்து ஒரு 50 வோல்ட்டு கிட்டே வந்து நீங்கள் இன்டியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்டெப்அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதாச்சும் நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணிக்கலாம். என்னடா வயரோட வரும்னு கேட்டிங்கன்னா வயரோடலாம் வராது, நான்லாம் சால்ட்ரிங் பண்ணது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஸ்டெப்அப் பண்ணிக்கலாம். ஸோ சில ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு தேவைப்படுச்சு, ஸோ வாங்கினேன். ஸோ இது ஒன்று, இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப் தான், ஒரு 100 rupees அண்ட் 120, 140 அந்த ரேஞ்ச். மேக்ஸிமம் 120 தான் வரும், அதுக்கு மேலே வராது. நான் வெளியே வந்து 100 தான் வாங்கினேன். ஆக்சுவலி இதை நான் அமேசானில் வாங்கலை. ஸோ இது ஒரு வாங்கினேன். இது வந்து நான் முதல்லே வாங்கிட்டேன். ஸோ முதல்ல வந்து நான் இதை பற்றி போடுறதுக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் கிடைக்கல. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சென்சார்ஸ் அண்ட் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால வந்து எனக்கு ஒரு டைம் அப்போ கிடைக்கல. ஸோ இது வந்து ஆர்டினோ, இது ஒரு ஆர்டினோ போர்டு தான். இது பேர் டிஇ ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லை டிஇ ஸ்டெம்ப்னு சொல்லுவாங்க. இது ஒரு வந்து வைஃபை டெவலப்மெண்ட் போர்டு மாதிரி. இது யூஎஸ்பி டெவலப்மெண்ட் போர்டு. யூஎஸ்பி மூலமாக ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம், டேரெக்டாக சிஸ்டமில் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இதையுமே வந்து ஹேக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். என்னடா இதையும் ஹேக்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ரப்பர் டக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியல. அதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த ரப்பர் டக்கிக்கு பதிலாக இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரப்பர் டக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து நியர்லி 3000 4000 கிட்ட, 4K மேக்ஸிமம் அதுக்கிட்ட வருது. அது வந்து இந்தியாவில் வந்து கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட்டு. ஸோ இந்த டிஇ ஸ்பார்க்கை யூஸ் பண்ணியே வந்து ரப்பர் டக்கியோட பேலோட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக டிஇ ஸ்பார்க் அண்ட் சர்வோ மோட்டர்ஸ். இதுவுமே நான் சொன்ன மாதிரி முன்னாடியே வாங்கிட்டேன், பட் வந்து காட்டுறதுக்கு ஒரு ஆப்டான டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். ஸோ சர்வோ மோட்டர்ஸ் ஆக்சுவலி சர்வோ மோட்டர் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டிகிரிலேருந்து எனக்கு டேர்ன் ஆகி நிற்கணும், இந்த டிகிரிலேருந்து ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிகிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டிகிரியில் பர்டிகுலராக கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த டிகிரியில் நிற்கும். ஆக்சுவலி இது வந்து சர்வோ மோட்டரில் 2 டைப் இருக்குது. எப்படின்னா 180 டிகிரி சர்வோ மோட்டர் அண்ட் 360 டிகிரி சர்வோ மோட்டர். ஆக்சுவலி இது வந்து 180 டிகிரி, அதாவது 180 டிகிரி மட்டும் தான் போய்ட்டு வரும். 0 to 180, 3.80 0 அதுக்குள்ளே தான் போய்ட்டு வரும். அதுக்குள்ளே என்ன வேல்யூ சொன்னாலும் அது அக்யூரேட்டாக அங்கே நிற்கும். இதில் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி, அது 360 டிகிரிக்கு ரொட்டேஷன் ஆகும். ஸோ அது ஒரு மாடல். என்கிட்ட இப்போதைக்கு ஜஸ்ட் 180 டிகிரி தான் இருக்குது. 360 வந்தோடனே நான் அதை பற்றி போடுறேன் வீடியோ. ஸோ இது அண்டு வந்து 5 வோல்ட்டு கியர் மோட்டர். இது வந்து ரோபோட்டோ ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 5 வோல்ட் கியர் மோட்டர் அண்ட் ஒரு டயர். நான் ஒன்று மட்டும் தான் வாங்கியிருக்கேன்னு பார்க்குறீங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு 4 பீஸாக வரும், இல்லைனா 2 பீஸாக வரும். பேராக தான் வரும், 2 பேர் வரும், இல்லை சிங்கிள் பேர் வரும். அதாவது 2 பீஸ் இல்லை 4 பீஸ் வரும். ஸோ ஜஸ்ட்டு எல்லா 4 பீஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ 4 பீஸ் நான் இதில் காட்ட முடியும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் சாம்பிளாக காட்டுறேன். ஸோ இது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா RFID அப்படின்னு சொல்லுவாங்க. RFID இது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியல. ஸோ RFID மாடியூல், அது ரீடர் அண்ட் ரைட்டர் மாடியூல் இது. ஸோ இது மாடியூல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு கார்டு, RFID கார்டு. இதில் வேணால் நீங்கள் பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ RFID கார்டு
அண்ட் ஒரு ரீரைட்டபிள் RFID டேகு. ஸோ இது ஒரு டேகு. ஸோ RFID யூஸ் பண்ணதுக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நான் இப்போதைக்கு இந்த கேப்பில் வாங்கினேன். அண்ட் இது போக போட்டிருக்கேன் ஆர்டர்ஸ். ஸோ வரும், மெல்ல வரும். ஸோ அதையும் வந்து அப்கமிங் வீடியோஸில் போடுறேன் நான். சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன் இப்போ. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டில் இருக்கோம். என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், டிரைவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஷீல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்டு அதை டிஸ்கிரைபும் பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்ட் இந்த கேப் பிட்வீன் கேப்பில் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லி நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் நான் காட்டிட்டேன். ஸோ ஃபைனலாக அந்த ஷாக்கிங் நியூஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷாக்கிங் நியூஸ், ஸோ ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்கும்னு தெரியல. என்ன அப்படின்னா, ஆடினோ சீரீஸை வந்து நான் கண்டினியூவாக இனிமேல் நான் போடலாமா வேணாமான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஃபைனலாக வந்து நான் இனிமேல் ஆடினோ வீடியோ வந்து போகிறதே இல்லை. சாரி ஃபார் இட். என்னடா போகிறதா இல்லை, இப்போ தானடா ஆரம்பிச்சா போகிறதா இல்லை. ஆக்சுவலி போகிறதுனால கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண போகிறேன் இல்லை. ஆடினோ அப்பப்போ வரும். என்னோடய தாட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆடினோ வந்து அவ்வளோ ரீச் ஆகலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் ஆகலை. ஆக்சுவலி இப்போ தான் தெரியுது, ஆடினோ வந்து தேடி படிக்கணும், ஆடினோ கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து தேடி போய் கற்றுக்குறாங்க. அண்ட் அப்படிப்பட்ட பர்சனுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பார்க்குறது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ அதனால் வந்து நான் எல்லாருக்குமே ஃபோர்ஸ் பண்ணி இந்த வீடியோ நான் பார்க்க முடியாது, எனக்காக பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ஆடினோ டோட்டல் வந்து அது ஒரு பக்கம் சைடாக போகும். நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொல்லலை, ஜஸ்ட் அது ஒரு சைடாக போகும். அது போக வந்து இப்போ இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி அண்டு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து சில விஷயம் தெரியாத விஷயம் வந்து ஈஸியாக சொல்லணும்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ அப்கமிங் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஓட்டிங் போல் வேறு போட்டிருந்தேன். ஸோ அந்த போலில் வந்து சில பேர் வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி, எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீடியோஸ் போடலான்னு சொல்லி சஜஷன்ஸ் வந்துச்சு. அது மாதிரி சேம் லைக் வந்து போல்ஸ்லேயும் வந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்டு ஹேக்கிங் பற்றினா ஹேக்கிங் பண்ணுற மாதிரி நான் போடல, ஜஸ்ட் அதை பற்றி ஒரு இன்ட்ரோ. அதுக்குன்னு பண்ண தெரியாது கிடையாது, பண்ணுவேன். பட் அதை வந்து ஒரு வீடியோ போட்டால் மோஸ்ட்லி வந்து அதை எல்லோரும் பார்ப்பாங்க. அண்டு வந்து அது ஒரு இல்லீகல் சைடில் போயிடும். ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஹேக்கிங்னா என்ன, ஹேக்கிங் பற்றி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த சைபர் செக்யூரிட்டி, பெனட்ரேஷன் டெஸ்டிங், ஸோ இதெல்லாம் பற்றி வந்து நான் வீடியோஸ் போடணுன்றது ஜஸ்ட்டு ப்ரீஃபாக. ஸோ அது பண்ணதுக்கு வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது, எப்படி பண்ணுறது ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நான் அதை மெயின் பண்ண விரும்பல. ஏன்னா வந்து பேஸே வந்து அது என்னென்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஃபர்தராக பண்ணுவீங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ அதுதான் இந்த மாதிரி இருக்கும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ், வேறு ஏதாவது அவேர்னஸ், ஸோ சம்திங். ஸோ இந்த மாதிரி தான் சேனல் நெக்ஸ்ட்டு அடுத்து போகும். அப்படின்னோ பேஸ் பண்ணியே போகாது. ஏன்னா பேஸ் பண்ணி போனோன்னா அடுத்து நான் கஷ்டம்தான், ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா வந்து யாருமே வந்து எனக்கு அவ்வளோ வியூஸ் கிடைக்கல. வியூஸ் பேஸ் பண்ணி மீன்ஸ் எல்லாருமே வந்து இதை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஆடினோ வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பார்ப்பாங்களே தவிர வந்து எல்லாருமே ஆடினோ கற்றுக்கணும் இதில் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை. இது யாருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து காலேஜ் போகிறவங்களுக்கு அண்டு வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க தான் அது வந்து ஆடினோ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தான் மெயினாக நான் பேஸ் பண்ணி போடுறேன். ஸோ அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படியாவது இதில் எவ்வளோ எண்டு போக முடியுமோ அவ்வளோ போவேன் நான். ஸோ அது வந்து சைடாக தான் போகுமே தவிர மெயின் கான்செப்ட் வந்து இனிமேல் நான் சொல்ல போகிற வீடியோஸ் தான் அப்கமிங்காக வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஓகே, இப்போது எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. ஸோ ஓகே, பாய். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட்டு ஆடினோ வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ண வச்சிங்கன்னா என்னை பர்சனலாக நம்ம டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் சஜஷன்ஸ் அந்த ரெமெடிஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஆடினோ வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து அப்பப்போ ஆடினோ வரும். அது போக வந்து மெயினாக நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் தான் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், கற்றுக்கணும் அண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கொரீஸ் அண்ட் சஜஷன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் ஸ்டே டியூன்.